வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோட்டல் ஸ்டைலில் கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 80% ஆனியன் நல்லா குக் ஆனதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அது ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கீரையை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. கீரை நல்லா வதங்கினதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை பிரட்டி விட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு பெப்பர் பவுடர் இப்போ இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம விசில் விட்டு வச்சுருந்த பருப்பை இதோட இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணியும் இதோட விட்டுட்டு நல்லா இப்போ கலந்து விடுங்க. பருப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற கூட்டு என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதை கீ விட்டு நம்ம சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நான் ஒரு கட்டு கீரை எடுத்து தான் செஞ்சுருக்கேன். அதோட அளவு தான் இது. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.